ஆகாய கங்கையை ஆகாயமே கண்டு அசந்து போகும் ஃப்ரெண்ட்ஸ். போடு இன்னும் கொஞ்சம் படுக்கு போட்டுருந்தா புற்று சுற்றிட்டு இருக்குங்க. லாங் கார்னர் பண்ணலாம், ஆனால் ஷார்ட் கார்னர் பண்ணக்கூடாது. இதுதாங்க 70வது கொண்டை ஊசி வளைவு. ஃபால்ஸ் ஆல்ரெடி வந்த மாதிரி இருக்குது, வராத மாதிரி இருக்குதுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கிறோம். நாமக்கல் எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா கொல்லி ஹில்ஸ் தாங்க ஏற போகிறோமே. கொல்லி ஹில்ஸ் மலை கீழே தாங்க இருக்கிறோம். இதோ இந்த ஆர்ச்சி தாண்டி போனால் நம்ம அப்படியே மலை ஏற ஸ்டார்ட் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ். கொல்லி ஹில்ஸ் எதுக்கு வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, எதுக்கு வந்திருப்பேன், சுற்றி பார்க்க தாங்க வந்திருக்கேனே. அந்த 72 ஏர்பென் பென் இருக்குல்ல, அது நம்ம பைக்கில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். இதுக்கு முன்னாடி 2 வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். இது 3வது வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன். ஆனால் இந்த வாட்டி தான் உங்களுக்கு vlog எடுக்கிறேன். இதுக்கு முன்னாடியும் vlog எடுத்தேன், ஆனால் அது போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த vlog கண்டிப்பாக போடுவோன்னு நினைக்கிறதோட போடணும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஏர்பென் பென்லாம் பார்க்கணும்னு நினச்சின்னா நீங்களும் என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்க. ஆரம்பிக்கலாமா? இதுக்கப்புறம் கொண்டை ஊசி வளைவெல்லாம் வளைஞ்சி 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 போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ப்ரோ இங்கே நிப்பாட்ட? இங்கே நிப்பாட்டிங்க, மேலே போமா? 2வது பெண்டு போல. ஓ, இது எத்தனாவது? இது 6 வந்துட்டோம். அதுக்குள்ளேயே அதை கூட நான் கவனிக்காம வந்துன்னுக்கிறேன் ப்ரோ. அது வளைஞ்சு வளைஞ்சு போகுதுன்னு ஒரு வைப்பில் வந்துட்டேன். 70 மொத்தம் 72 தானே? என்ன 2 குறைச்சிட்டாங்களோ? நான் இது வரைக்கும் 72 தான் கேள்விப்பட்டிருக்கேன். எல்லோரும் வீடியோவில் 72 தான் சொல்லுவாங்க. அப்புறம் 70 போட்டு வச்சுருக்கானுங்க. புதுசாக மாற்றிட்டானுங்க உங்களுக்கு கரெக்டாக எண்ணி பார்த்து. நம்ம முன்னாடி போகிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேசணும்ல அவர் தாங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரும் ஒரு யூடியூபர் தான். ராஜா மோட்டோ அடிக்ட்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சுன்னு இருக்காருங்க. இன்ஸ்டாவில் கூட வச்சுன்னு இருக்காரு. ஐடி வேணால் செக் பண்ணி பாருங்கள். இங்கே தான் குளியல்ஸ் கீழே தான் அவரை பார்த்துட்டு பேசினு ரொம்ப நேரம். அப்போலாம் vlog எடுக்கலை. அதுக்கப்புறம் சரி நான் போகிறேன் ப்ரோ, நீங்கள் பின்னாடி வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி போயிட்டார். அப்படியே நான் பின்னாடி vlog எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் பின்னாடி வந்துட்டேன். எனக்கு இங்கே இருக்கிறதுல ஒரு பயம் என்ன தெரியுமா? இப்போ நம்ம கார்னரில் சருன்னு போயிடுவோம், வளைஞ்சி போயிடுவோம். இந்த பெரிய வண்டி வருவங்க பாருங்கள், அவங்க வந்து கரெக்டான கார்னரில் திரும்ப முடியாது. அவங்க ஃபுல்லாக லாங் கட் அடிக்கணும், ஷார்ட் கட் அடிக்க முடியாது. நம்மளால ஷார்ட் கட் அடிக்க முடியும், அவங்களால லாங் கட்டு தான் அடிக்க முடியும். அந்த இடத்துல போயிட்டு நம்ம போகிற ரூட்டுக்கும் அவங்க வர ரூட்டுக்குமே அப்படியே ஆப்போசிட் மாறிடும். நம்ம வந்து ராங் ரூட்டில் போனோம், அவங்க வந்து நம்ம ரூட்டுக்கு வரணும். அப்படின்னா தான் அவங்களால கரெக்டாக வளைய முடியும். அந்தமாதிரி கார்னர்லாம் எனக்கு பயங்க. நம்ம போகிறப்ப கரெக்டாக யாருன்னா வந்து ஏற்றிடுவாங்களோன்னு. அந்த இடத்துல தான் பெரும்பாலும் ஆக்சிடென்ட்டும் நடக்கும். இது எத்தனாவது கொண்டை ஊசி வளைவு? 10வது கொண்டை ஊசி வளைவுங்க. எனக்கு என்னென்னா, நம்ம முன்னாடி யாருன்னா பைக்கில் உட்காந்துட்டு போனோம், அவங்க நம்மளை வீடியோ எடுக்கணுங்க. அந்த மாதிரி ஒரு வீடியோ எடுக்கணும்னு ஆசை. அதுவும் கரெக்டாக அந்த கார்னரில் நம்ம எந்த அளவுக்கு கார்னர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் தெரியுங்கள. பெரிய வண்டி வருது. இப்போ வந்து இந்த கார்னர்லாம் ஓகேங்க. அது கரெக்டாக லாங் கட்டு தான் அடிக்கணும். அதுக்கு மாதிரி அதுக்கு லாங் கட்டாக தான் இருக்குது அந்த கார்னர். அதாவது கொண்டை ஊசி வளைவு கார்னர்னே வாயில் வருது. ஏன்டா வளர்ற நாயை, ஒழுங்காக பேசுகிறான். சில் கிளைமேட்டை உணர ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜில்லுன்னு இருக்குது. உள்ளே ஒரு டிஷர்ட் போட்டிருக்கோம், தெர்மல் போட்டிருக்கோம், அதுக்கு மேலே தான் ரைடிங் ஜாக்கெட் போட்டிருக்கோம், க்ளவுஸ் போட்டிருக்கோம். அதை தாண்டி நமக்கு அந்த சில்னஸ் தெரியுதுங்க. இங்கே சும்மா நின்று ஃபோட்டோ வீடியோ எடுத்தாங்க, அதுக்கு தாங்க வண்டி நிப்பாட்டினேன், வேறு எதுக்கும் இல்லை. போகலாமா ப்ரோ? நீங்கள் போகிறீங்களா முன்னாடி? நீங்கள் போங்க, உங்களுக்கு தான் தெரியும். அவங்க இதே ஒரு இடத்துல நின்று வீடியோ ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அது எந்த இடம்னு தெரியல. அவங்க இதே ரீல்ஸில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இது 32வது ஏர்பென் பெண்டுங்க. போடு, இன்னும் கொஞ்சம் படுக்க போட்டுருந்தேன்னா வச்சுக்க, அப்படியே பின்னாடி திரும்பி போயிட்டுருக்கோம். ஏன்னா லைட்டாக ஸ்கிட் ஆகிடுச்சிங்க. இந்த இடம் தான் நினைக்கிறேன், அதான் ஸ்லோ பண்ணிட்டாங்க. இந்த இடம் கூட தரமாக இருக்குது வியூவு. இதுவா இது மேலேயா தெரியல, இது மேலே தான் இருக்கும். இப்போ அப்படியே ஓப்பன் ஸ்பேஸ்க்கு அந்த மாதிரி இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு வந்து அப்படியே காட்டுக்குள்ளே சுற்றின இந்த மாதிரி இருந்தது. இப்போ கொஞ்சம் ஓப்பன் பிளேஸ்க்கு வந்த மாதிரி இருக்குதுங்க. பக்கத்தில் இருக்கிறதுனால தெரிய மாட்டேங்குது எத்தனை ஏர்பென் பெண்டு கடக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் லாங்கில் இருந்தது, இப்போ அப்படியே பக்கத்தில் இருக்குது. இதுதான் 45வது கொண்டை ஊசி வளைவு. இந்த டெம்போ கொஞ்சம் தாண்டினா நல்லாயிருக்கும். தாண்டிடலாமா? இங்கே ஓவர்டேக் எடுத்துடலாங்க. ஓவர்டேக் பண்ணி
இன்னும் கொஞ்சம் படுக்கு போட்டுருந்தா புட்ரஸ் தீத்திட்டு இருக்குங்க. நான் ரைட் சைடில் இருக்கிற புட்ரஸை தீத்த மாட்டேன், ஆனால் லெஃப்ட் சைடில் இருக்கிற புட்ரஸை தீத்துவோங்க. அந்தளவுக்கு படுக்க போடுவேன். கீழே அந்த புட்ரஸ் வந்து ரோட்டில் படுற அளவுக்கு கார்னர் பண்ணுவாங்க. இது சரியான கொண்டு விஷயம் பாய். இந்த மாதிரி ரொம்ப ஏற்றமாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏற்றத்தில் வந்து நீங்கள் கார்னர் பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களை தூக்கின்னு போய்ட்டு அந்த மூலையில் சொல்லிவிடும். லைட்டாக இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் வந்து ஓப்பனாக பெருசாக இருக்குது, உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். அப்போ இந்த மாதிரி கார்னரில் நீங்கள் நல்லா படுக்க போடலாம். இந்த செங்குத்தாக ஏறும் பாருங்க, அந்த மாதிரி கார்னர்லாம் இந்த மாதிரி கார்னர்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து ஷார்ட் கார்னர், அது லாங் கார்னர். லாங் கார்னர் பண்ணலாம், ஆனால் ஷார்ட் கார்னர் பண்ணக்கூடாது. உங்களுக்கு வலிச்சுன்னு போய் அந்த இடத்துல சொல்லி விட்டுரும். இதோ 69வது வந்துட்டங்க. இது தாங்க 69வது. இன்னும் ஒன்று தாங்க இருக்குது. அந்த ஒன்று எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இது தாங்க 70வது கொண்டை ஊசி வளைவு. லைட்டாக கார் வந்துட்டாங்க. 3 கார் லைனாக வரானுங்க. சே, இதெல்லாம் லாஸ்ட்டு கார்னர் படுக்க போடலான்னு பார்த்தேன். கொண்டை ஊசி வளைவு முடிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம அருவி தாங்க போகிறோமே. அதாவது நம்ம ஃபால்ஸ். நம்ம ஃபால்ஸ் இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் தான் அங்கே சொன்னாங்க. மேப்பு நமக்கு காட்டல. எதனால் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் கிடைக்கல, அதனால் மேப் பார்க்க முடியல. இது மேலே ஏறி 2வது ரைட் எடுக்கணும்னு சொன்னாங்க. ஓகே, ரைட்டு தான் ப்ரோ. இப்படி தான் ப்ரோ, இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம். கீழே தான் இறங்கி போயிருக்கிறோம். ஒரு ஆள் டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபாங்க. இப்போ வாங்க அப்படியே கீழே போய்ட்டு குளிச்சுட்டு அப்புறம் திரும்ப மேலே அடுத்த ஃபால்ஸுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்து நம்ம மாசிலா அருவி போகிறோம். அது இங்கேருந்து 8 கிலோமீட்டர்னு சொன்னாங்க. ஆனால் அது எப்படி போனோம், எங்கே இருக்குதுன்னே தெரியலைங்க. போக போக நம்ம கேட்டு தான் போனோம். ஏன்னா இங்கே டவர் கிடைக்க மாட்டேது, நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்குது. ஆஃப்லைனில் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கணும், சேவ் பண்ண மறந்துட்டேங்க. இல்லை அதான் எப்படி போகணும்னு கேட்டுக்கிறேன். இப்படி தான் போகணுமா மாசிலா அருவி? ஓகேண்ணா. ஓகேண்ணா. மெதுவாக போக சொல்கிறாங்க. ரோடு ஒர்க் நடக்குது போல இருக்குதுங்க. சரியான சேருங்க, வண்டி ஃபுல்லாக இப்போ சேராகிட்ருக்கும். வந்தாச்சுங்க. இதோ தெரிதுங்க ஒரு ஆர்ச்சி. இதுதான் மாசிலா அருவின்னு நினைக்கிறேங்க. ஆமாம், அதே தான் போர்டு வச்சுருக்காங்க. உள்ளே போனவங்களுக்கு எவ்வளோண்ணா? ஒரு ஆள் 30 ரூபாவா? 4 மணிக்கு மேல் வாகனங்களுக்கு அனுமதி இல்லையா? என்ட்ரி டிக்கெட் ஒரு ஆளுக்கு 30 ரூபா வாங்குறாங்க. வண்டிக்கு சேர்த்து தானே வாங்குறாங்க. ஒரு ஆளுக்கு 20 ரூபான்னு வச்சு வண்டிக்கு 10 ரூபான்னு வச்சா கூட 30 ரூபா வாங்குறாங்களே. அப்போ ரோடு போட்டிருக்கணும்ல, போட மாட்டாங்க. நான் எல்லா டூரிஸ்ட் பிளேஸும் போயிட்டு இதெல்லாம் கதறின்னு கத்தின்னு தான் கிடக்கிறேன். யாரும் என் பேச்சை கேட்குறா? தெரிதுங்க, எதிர்க்க போடு. மேலேருந்து வருது, இங்கேருந்து பக்கத்து மேலேருந்து வருது. அப்படியே தெளிவாக தெரியுதுங்க, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபால்ஸ் ஆல்ரெடி வந்த மாதிரி இருக்குது, வராத மாதிரி இருக்குதுங்க. இந்த இடத்தெல்லாம் பார்க்குறப்ப ஆல்ரெடி இதுக்குள்ளே வந்த மாதிரியே நடந்த மாதிரியே ஃபீல் ஆகுது. ஆனால் இந்த ஃபால்ஸை பார்த்த மாதிரி தெரியல, கிட்ட போய் பார்த்தா தெரியும் கியூரேட்டாக. ஆனால் வந்திருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், நாமும் வந்திருக்கணுமே ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மாசிலா அருவி. ஆல்ரெடி வந்திருக்கேங்க. ஃபஸ்ட்டு வாட்டி கொல்லி ஹில்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸு கூட வரப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நல்லா ஞாபகம் இருக்குது. இங்கே தான் திங்ஸ்லாம் வச்சுட்டு குளித்தோம். ஃப்ரெண்ட்ஸோடு வரப்போ வந்திருக்கேன். அதுக்கப்புறம் தனியாக வரப்போ வந்தது இல்லைங்க. அதனால தான் எனக்கு ஞாபகம் இல்லை பொழுது. தெரியுதா? இதோ பாருங்க, இதுதாங்க. இங்கெல்லாம் போயின்னு இருக்குங்க. ஆனால் இங்கேருந்து அது எத்தனை கிலோமீட்டர்னே தெரில. போகிறவங்க வரவங்கலாம் கேட்டு போயின்னு இருக்குங்க. ப்ரோ டிக்கெட் எங்க ப்ரோ? டிக்கெட்டு சரி வேணா விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு இறங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆளுக்கு டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 ரூபாங்க. டிக்கெட்டே வாங்கல ப்ரோ. ப்ரோ நீங்கள் தானே ப்ரோ வாங்கினீங்க டிக்கெட்டு? ப்ரோ நான் எங்கே ப்ரோ வாங்கினேன்? ராஜா 100 ரூபா காசு வாங்கிட்டு தான் கொடுத்தேன். யார் காசு கொடுத்தது? பேலன்ஸ் நீ தான் வாங்கின. டிக்கெட் நீ தான் வாங்கின. பேலன்ஸ் 10 ரூபா வாங்கிட்டு வந்தேன். என்கிட்ட கொடுத்த 10 ரூபா. டிக்கெட் என்கிட்ட கொடுக்கல. டிக்கெட் கொடுப்பாங்களாண்ணா? ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறேன்? இருபது விடுவாங்களா? அப்படிலாம் கிடையாது. அவனுங்க அடிச்சுட்டானுங்க போ. சரி விடு ப்ரோ. நம்மளுக்கு பிடிக்காம இருந்தா ரைட்.
நம்மளோட டிக்கெட்லாம் கேட்க மாட்டாங்க, கேட்டால் கூட மேலே கொடுத்துடும் காசு, அவங்க டிக்கெட்டு கொடுக்கலன்னு சொல்லிவிடுங்க. ஆனால் இங்கே எதுவும் செக்கிங்லாம் இருக்காது ப்ரோ, டிக்கெட்டு செக்கிங்லாம். என்ன அந்த டிக்கெட்டு காசு அவங்க எடுத்துக்குவாங்க, அவ்வளோதான். நீங்கள் யாருன்னா ஆகாய்க்கு அங்கே வர மாதிரி இருந்ததுன்னா 3 மணிக்குள்ளே என்ட்ரி ஆகிடுங்க. ஏன்னா 3 மணி வரைக்கும் தான் என்ட்ரி இருக்குது. 5 மணிக்குள்ளே வெளியே வந்துடணுமாங்க. அதான் 3 மணிக்குள்ளே என்ட்ரி ஆகிடுங்க. 3 மணிக்கு கீழே இறங்குனீங்கன்னா கரெக்டாக போயிட்டு பார்த்துட்டு எடுத்து கரெக்டாக இருக்கும். குளிக்கலாம் முடியாது. இது முன்னாடியே வந்தீங்கன்னா குளிச்சுட்டு நல்லா பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் அந்த படிக்கட்டு விட்டு கீழே இறங்கணும். இங்கே வரைக்கும் அந்த சாரல் அடிக்குதுங்க, அவ்வளோ சாரலுங்க. தண்ணி இந்த வாட்டி ரொம்ப அதிகமாக இருக்குங்க. நான் ஃபஸ்ட் வாட்டி ஃப்ரெண்ட்ஸ் கூட வரப்போ அங்கே போய் குளித்தேன். என்ன அடி வந்தது தெரியுமா அந்த ஃபால்ஸில்? சரியான அடி வந்ததுங்க. இப்போ போயிட்டு நிற்க விட முடியாது, ஏன்னா அங்கே அவ்வளோவே பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு தண்ணி வருதுங்க. இப்போ ஃபஸ்ட்டில் இந்த இடம்லாம் காஞ்சி போயிருந்தது, ஈரமாகவே இல்லை. இந்த இடம் எவ்வளோ ஈரமாக இருக்குது தெரியுமா? ஆனால் 2வது வாட்டி வரப்போ சுத்தமாக தண்ணி இல்லைங்க, லைட்டாக ஊற்றுதுங்க. இப்போ அதை விட அதிகமாக தண்ணி போகுது. ஃப்ரெண்ட்ஸ் ஆகாய கங்கையை ஆகாயமே கண்டு அசந்து போகும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு ஆகாயமாக இருக்குதுங்க. இப்போ எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க. கேமரா நினைதுங்க, இது வந்து கேமரா நான் எடுக்கல வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஆகாய கங்கையை பார்த்துட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மேலே வந்துட்டு முடங்கந்தங்கால் சூப்பு தாங்க குடிச்சுன்னு இருக்கோம். அந்த கேங்கு மாதிரி இருக்கும்ல, முடியா அந்த கேங்கு சூப்பு தாங்க குடிச்சுன்னு இருக்கும். வந்தீங்கன்னா மறக்காமல் நீங்களும் போயிட்டு வந்து குடிங்க, போகிறப்ப குடிக்காதீங்க, போயிட்டு வந்து குடிங்க, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கீழே இறங்கி போகிறப்பயே ஏரி வரங்களோட மூஞ்சை பார்த்துக்கினே இறங்குங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வரப்போ அதே கஷ்டம் உங்களுக்கும் வரும், அதை பார்த்து ஃபீல் பண்ண மாட்டீங்க. நான் ஏரி வரத்துக்கு ஒரு ட்ரிக்ஸ் சொல்லவா? ஏரி வரப்போ அண்ணாந்து பார்க்காதீங்க, நட்டுக்கனே உங்கள் காலை மட்டும் பார்த்துன்னு வாங்க, விறுவிறுன்னு ஏறி வந்துடலாம். அண்ணாந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பயந்துடுவீங்க, அதனால் அண்ணாந்து மட்டும் பார்க்காதீங்க. இங்கே நிறைய பேர் அப்படி தான் பார்க்குறாங்க. இதோ என்ன ப்ரோ நீ மூஞ்ச மறைக்கலாமா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் இந்த சூப்பு குடிச்சிட்டு கொல்லிமலை விட்டு கீழே இறங்க போகிறோம். அதுக்கப்புறம் பிளாக் கண்டினியூ பண்ணுறோம். கொல்லிமலை விட்டு கீழே இறங்கணும் எப்படி பாட்டியாரு? இப்படி தானா? ஓகே தேங்க்யூ. கொல்லிமலையில் வேறு எங்கேயும் போகலைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேறு எங்கேயும் போகலைங்க. வேறு எல்லா இடத்தையும் நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், எல்லாம் வியூ பாயிண்ட்டாக தான் இருக்குது. சரி ஃபால்ஸ் மட்டும் ஒரு டைமுக்கு ஏற்ற மாதிரி மாறினே இருக்கும்ல. ஒரு டைமில் தண்ணி கம்மியாக வரும், ஒரு சில டைமில் தண்ணி அதிகமாக வரும், ஒரு சில டைம் தண்ணி இருக்காது. சரி பார்க்கணும் ஆசையாக இருந்தது, அதனால் வந்து பார்த்தேங்க. மற்றபடி வியூ பாயிண்ட்டு 2-3 இருக்குது. எனக்கு அதுங்க அங்கே போகிறதுக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. அது மேலே இப்போ பொழுது போகிறதுக்குள்ளே நம்ம கீழே இறங்கினா தான் எங்கன்னா போய் டென்ட்டு போட இடம் கேட்க முடியும். கொல்லிமலையில் ஒரு பெட்ரோல் பங்கில் எனக்கு போன வருஷத்தில் வந்து ஒரு இந்தியன் பெட்ரோல் பங்கில் டென்ட்டு போட பர்மிஷன் கொடுத்தாங்க. ஆனால் இந்த வருஷம் அப்படி கிடைக்குமான்னு கேட்டால் சொல்ல முடியாதுல்ல, அதனால தான் நான் நம்பாமல் கீழே போகிறேங்க. கீழே இறங்கி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். தயவு செய்து நைட் டைமில் மட்டும் கீழே இறங்கி வராதிங்க, மேலே ஏறியும் போகாதீங்க. நான் உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையில் நான் அப்படி சொல்லலை. உங்கள் மேலே இவ்வளோ நம்பிக்கை இருந்தாலும் அர்த்தம் ஆப்போசிட்டில் இருக்கிறான் பார்த்தியா, அவனை நம்பவே நம்பாதீங்க. கீழே இறங்க வேறு இடத்துல ஒரு தற்கூரி இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரோ நான் சத்தியமாக இதை கவனிக்கல ப்ரோ, நான் பிளாக் பண்ணியிருந்தேன். கஷ்டத்தில் பார்த்தா வாங்க நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஒரு தற்கூரி ஒருத்தன் இருந்தாங்க. எங்கன்னா இங்கே மலை இடத்துலேருந்து ஃபஸ்ட்டு பிரிட்ஜின்னு நினைக்கிறேன், அந்த ஒரு கண்ணாறு மாதிரி போகும், ஒரு வாட்டர் கிராசிங் இருக்கும், அந்த இடத்துல ஒரு பாலம் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த பாலத்துக்கு அது கார்னருங்க, சரியான கார்னர். அந்த பாலத்துக்கு முன்னாடி நீ போட்டு வச்சுருக்கான். ஒரு சைடு இண்டிகேட்டர் இல்லை, ஒரு பார்க்கிங் லைட் இல்லை, ஒரு ஹெட் லைட்னாச்சும் போட்டிருக்கலாம், எதனா ஒரு வெளிச்சம் தெரிஞ்சிருக்கும் அங்கே கார் இருக்குது. ஏதோ என் வண்டியில் கொஞ்சம் லைட் இருக்கிறதுனால, கொஞ்சமாக நல்லா லைட் இருக்கிறதுனால தப்பிச்சேன். அது கார்னருங்க, நீங்கள் என்ன தான் லைட் வச்சுருந்தாலுமே கார்னரில் வந்து திருப்புறப்போ உங்களுக்கு அந்த அப்படி திருப்புற சைடில் என்னங்க தெரியும், டக்குன்னு எடுத்து போய் சொருக வண்டி தான். நான் அப்படியே இப்படி ஒரு ஜிகிள் பண்ணி வந்துட்டேன் அந்த இடத்த விட்டு. அப்படியே வந்து அப்புறம் ரிட்டர்ன் போய் அவனை திட்டிட்டு கத்தி விட்டு அதுக்கப்புறம் கீழே போலீஸுக்கு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருந்தாங்க, போலீஸ்லாம் அவங்களாம் போய் சொல்லிட்டேன்ப்பா. அதெல்லாம் நான் வீடியோ கேப்சர் பண்ணல, ஏன்னா கேப்சர் பண்ணால் கொஞ்சம் பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டதுனால அதை நான் கேப்சர் பண்ணவே இல்லை. ப்ரோ முடிஞ்சிச்சா? என்னன்னா நான் உங்ககிட்ட இதை பற்றி சொல்ல வரப்போ அவங்க யூரின் பாஸ் பண்ணிக்கிறாங்கங்க. நான் அதை கவனிக்காமல் உங்கள்கிட்ட நான் பிளாக் பண்ணிக்கிறேன், அதனால தான் 2 பேர் சிரிச்சுட்டு மாற்றிக்கிறேன். சேலம் வரைக்கும் போகிறேன்னா டென்ட்டு ஸ்டே பண்ண முடியுமா? இங்கே டென்ட்டு போட இடம் கிடச்சிச்சுங்க, இங்கே போட சொல்லிட்டாங்க. இங்கே தான் சேஃபாக அவங்க சொல்கிற இடத்துலேயே போடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட டென்ட்டு போட்டு விளாக் எடுக்கிறேன்னு சொன்னேன்ல, விளாக் எடுக்காமல் தூங்கிட்டேங்க. இப்போ காலையில் தாங்க விளாக் எடுக்கிறேனே. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாமக்கலோட விளாக். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாமக்கல்லில் விசிட் பண்ண வேண்டிய எல்லா பிளேஸும் விசிட் பண்ணிட்டேன். எனக்கு தெரியாத ஒரு சில பிளேஸ் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக போயிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். நான் அதை பார்த்து நெக்ஸ்ட் டைம் வரப்போ அதை ஃபுல்லாக கவர் பண்ணுறோங்க. சரி ஓகேங்க, இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வேறு என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி ஐத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக தேவைப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த விழாவில் சந்திப்போம்.